பூஸ்டர் இணைந்து வழங்கும் ஊர் செய்திகள். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பழைய திமுக அரசின் நிலையை தொடரும் என்ற அமைச்சர் நிர்மல்குமாரின் பேச்சு முருக பக்தர்களின் மனதை புண்படுத்தி உள்ளதாக காடேஸ்வர சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள இந்து முன்னணி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றுவது குறித்த புதிய அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பாக அமைச்சர்களை சந்தித்தும் முதலமைச்சருக்கு போஸ்ட் கார்டு மூலம் கோரிக்கை மனுவை அனுப்பி வைத்துள்ளதாகவும் தெரிவித்த அவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் முஸ்லிம் லீக் கட்சி எப்போது வேண்டுமானாலும் ஆட்சியை கவிழ்க்கும் என்றும் அரசாங்கம் நடத்த ஆதரவு தெரிவிப்பதாக கூறி அமைச்சர் பதவியை பெற்றது ஏற்புடையது அல்ல என்றும் தெரிவித்தார். மேலும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பழைய திமுக அரசின் நிலையே தொடரும் என்ற அமைச்சர் நிர்மல்குமாரின் பேச்சு முருக பக்தர்களின் மனதை புண்படுத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஆட்சியாளராகட்டும் காவல்துறையினுடைய அதிகாரிகளாகட்டும் அந்த அரசாங்கம் சொல்வதை நிறைவேற்ற வேண்டும் என்று சட்டத்துக்கு புறம்பாக அங்கே செயல்பட்டார்கள். அதனுடைய விளைவாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அவங்க போய் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கமானது கொண்டு வந்து விட்டது. இந்த நாட்டுக்கே ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலையை போன திமுக அரசாங்கமானது அந்த அதிகாரிகளை அப்படி கொண்டு போய் ஒரு நிலைக்கு தள்ள வேண்டிய அளவில் செஞ்சிருக்காங்க. இப்போ இந்த புது அரசாங்கமான ஒரு நிலைப்பாடு என்ன அப்படின்னு நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றது. அந்த கேள்வியில் நம்முடைய அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய எம்எல்ஏ நிர்மல்குமார் அவர்கள்ட்ட கேள்வி கேட்கப்படுகின்றது. அவர் கடந்த 2 ஆண்டுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் இருந்ததோ அதையே நாங்கள் கடைபிடிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குடும்பத்தினரின் பெயர்கள் போதைப் பொருட்கள் கடத்தல் வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ளது என்ற அமலாக்கத்துறையின் அறிக்கை அதிர்ச்சி அளிப்பதாக புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். கோவை குனியமுத்தூர் பகுதியில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குடும்பத்தாரின் பெயர்கள் போதைப் பொருட்கள் கடத்தல் வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், இதுகுறித்த அமலாக்கத்துறையின் அறிக்கை அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் போதையில்லாத ஆட்சி என்பதை முக்கிய வாக்குறுதியாக அளித்துள்ள நிலையில் இந்த குற்றச்சாட்டை சர்வதேச விவகாரமாக பார்க்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், ஆதவ் அர்ஜுனாவை தாவேகாவில் வைத்திருப்பது முறையா என்றும் இந்த விவகாரத்தில் விஜய் மௌனம் சாதிப்பது அவருக்கு ஆபத்தாக மாறலாம் என்றும் தெரிவித்தார். இந்த ஜான் பிரிட்டோ என்பவர், அதேபோல ஜான் கென்னடி என்பவர் மற்றும் இப்பொழுது லால்குடி சட்டமன்ற உறுப்பினராக அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய லீமா ரோஸ் மார்டின் மற்றும் இன்று தமிழ்நாட்டின் அரசினுடைய பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய துணைவியார் டெய்சி ஆகியோர் இதுபோன்று பணம் பரிமாற்றம் மற்றும் பல்வேறு விதமான சட்ட விரோத நடவடிக்கைகளுக்காக கேரளாவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக வெளிநாடுகள் தப்பி செல்லக்கூடாது, தப்பி சென்று விடுவார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு பல நிபந்தனைகள் விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி பகுதிகளில் குடிநீர் மூலமாக மஞ்சள் காமலை பரவுவதாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்து எம்எல்ஏ கல்லானை ஆய்வு மேற்கொண்டார். மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி மாநகராட்சி 23வது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக குடிநீர் குழாய்களில் இருந்து மஞ்சள் நிறமாக வந்த தண்ணீரை குடித்த பொதுமக்கள் மஞ்சள் காமலையினால் பாதிக்கப்பட்ட நிலையில் சிலர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். இந்நிலையில் இதுகுறித்து ஆய்வு செய்த மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏ கல்லானை குடிநீர் விநியோகத்தை நிறுத்திவிட்டு லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்ய உத்தரவிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாநகராட்சி பகுதிகளில் சிஸ்டமே சரியில்லை என்ற அளவிற்கான நிலை உள்ளது என்றும் இதனை மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இது என்னோட கவனத்துக்கு வந்ததுனால தான் இமிடியேட்டா நம்ம அபிஷியலை கூட்டு வந்து இங்க வந்திருக்கோம்.
நம்ம ஏற்கனவே அவங்களோட கார்பரேஷன் ஆஃபீஷியல்கிட்ட நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம். வாட்டரில் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்னு நன்றி சொல்ல போகிறப்ப சில இடத்துல சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வைகை ஆற்றுல தண்ணீர் மட்டும் குறைஞ்சிருக்கு, அதனால் கொஞ்சம் அப்படி வரும் சார் இந்த மாதிரி சொன்னாங்க. நம்மளும் சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், பீப்புள்கிட்டையும் சொன்னோம். கண்டினியூஸாக குழந்தைங்க அஃபெக்ட் ஆகிறாங்க, மஞ்சக்காமலை பரவுதுன்ற மாதிரி ஒரு செய்தி வந்தது. அதை நம்மளோட கழக நிர்வாகிகள் இங்கே இருக்கிறவங்க கொடுத்தாங்க, பொதுமக்களும் நம்மளோட கவனத்துக்கு கொண்டு வந்ததுனால அதை செக் பண்ண சொன்னோம். அதுக்காக தான் இப்போ பிரைமரி ஹெல்த் சென்டருக்கும் வந்திருக்கோம். இங்கே டாக்டர் சீச் கூட்டப்போ அதில் இந்த கோலிஃபார்ம்ன்ற அந்த இது இருக்கிறது குறைஞ்சிருக்குன்றது என்னென்னா, இந்த ட்ரைனேஜில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் மலக்கழிவுகள் சில கலக்கிறதுனால தான் அந்த கிருமிகள் வருன்றதை டாக்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வாட்டரில் தான் இஷ்யூ அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. இப்போ ஒரு 3 நாளாக வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு சில பகுதிகளை. இப்போ ஜீவா தெரு, இந்த மாதிரி விவேகானந்த தெருக்கு, இந்த மாநகராட்சி இது போல் நம்ம இங்கே தாகூர் நகர், மணவாளன் நகரில் பசங்க சொன்னோன்னே 3 நாளாக அந்த தண்ணியை ஸ்டாப் பண்ணிட்டு மாநகராட்சி தண்ணி நம்ம கொடுக்குறோம். இனி இந்த பகுதியில் இந்த பிரச்சனை சரியாக வந்ததுக்கு மாநகராட்சி மூலமாக தண்ணீர் விநியோகம் நம்மளோட ஆஃபீஸர் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கேன். அவங்களோட தான் வந்து நான் இதை பார்த்துருக்கேன். கவின் ஆணவ படுகொலை வழக்கு குறித்த குற்றப்பத்திரிகை நகல் வழங்கிய நீதிமன்றம் இந்த விசாரணையை ஜூன் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய கவினின் ஆணவ படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சுர்ஜித், சரவணன், கிருஷ்ணகுமாரி மற்றும் ஜெயபால் ஆகிய 4 பேரும் நெல்லை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். கவின் கொலை சம்பவம் தொடர்பாக வன்கொடுமை தடுப்பு சட்டம், கொலை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையின் நகல் கைதாகியுள்ள சுர்ஜித், சரவணன், கிருஷ்ணகுமாரி மற்றும் ஜெயபால் ஆகிய 4 பேருக்கும் வழங்கப்பட்டு அதனுடன் தொடர்புடைய விவரங்கள் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டன. இதையடுத்து வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை ஜூன் 23ஆம் தேதி ஒத்திவைத்து நீதிபதி ஹேமா உத்தரவிட்டார். அருப்புக்கோட்டை நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி கலந்து கொண்டார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகராட்சியில் தமிழக சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், வெள்ளக்கோட்டை நகராட்சி பள்ளி மற்றும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை ஆகியவற்றில் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ஜெகதீஸ்வரி, தற்போதைய ஆட்சியை கடந்த கால ஆட்சியுடன் ஒப்பிட்டு பார்க்க முடியாது என்றும், அரசு அதிகாரிகள் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இருக்க வேண்டிய அவசியமில்லை, மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து மக்கள் சேவைக்கு இடையூறாக இருக்கக்கூடிய யாரையும் முதலமைச்சர் மன்னிக்க மாட்டார் என எச்சரித்த அவர், மக்களின் கோரிக்கை மனு மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.